ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்காந்து போறாரு. அது என்னன்னு பத்தியா? என்ன ஆமா ஓடு, ஒரு பெரிய ஆமா ஓட்ட திருப்பி மல்லாக்கு போட்டு ஒரு ஆள் உட்காந்து பயணம் பண்ணி போறாரு. தமிழ்நாட்டில் இருக்காங்க, நாடகங்கள் இருக்காங்க, இவர் மட்டும் இப்படி உங்க தம்பி ஆயிட்டாருன்னு அண்ணன் கேட்டோன்னா அண்ணன் சொல்றாங்க, அவர் மட்டும் தான் ஏன் விடுதலை இனத்தின் விடுதலைன்னு கதைக்கிறார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்க கணக்கு எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. இன்னொரு சொல்லு. முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. இன்னொரு சொல்லு. முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன சொல்லணும்ன்றத நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரு காலை நேரங்கள் அல்லது அதுல வந்து அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. நெஞ்சில அதை தவற விடுறேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பும்போது வானூர்தி நிலையத்தில் இறங்கிய உடனே போனா நாங்க விஷம் குடிச்சு செத்துருவோன்றாங்க. நான் செத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் செத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கண்டிப்பாக ஊத்த சொன்னேன். பூனக்கரி 47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து, எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுந்தரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார். இலங்கையுடைய சீமான், அதாவது தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். இந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி உழவடிக்கிறார். ஈழப்போர் இறுதிக்கட்டம். பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவார். நான் பெரிய ஜிம்முக்கு போனவன், கராத்தக்காரன், நான் போய் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 10 முறை இப்படி வரிசை 10 முறை திரும்பி சுடணும். நாக்கு தள்ளிடுச்சு.